குடும்பம் இன்பமாக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதுக்குள்ள வாழ பழகிக் கொள்ளணும். தயவு செய்து இந்த வட்டிக்கு மட்டும் யாரும் போயிடாது. மிகப்பெரிய ஒரு வேதனை என்னன்னு சொன்னா, பஜ்ரு தொழுகைக்காக வீட்டில் இருந்து பள்ளிக்கு வந்து பள்ளியிலிருந்து திரும்ப வீடு போனா காலங்காத்தால வீடு ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய வீட்டிலையும் வட்டிக்காரனா வந்து நிக்கிறான், கதவை தட்டிக்கிட்டு பால்காரன் மாதிரி. இது மிகப்பெரிய ஒரு முசீபத். வட்டிங்கிற ஹராம் வீட்டுக்குள்ள வந்தா இருக்கிற செல்வமும் போயிடும். அதே மாதிரி இங்க இருக்குதா என்னன்னு தெரியல, மகளிர் குழு, அதுலயும் போய் நம்ம பெண்கள் வந்து சிக்கக்கூடாது. அது வந்து என்னன்னா, ஆரம்பத்துல 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கையில வர்ற மாதிரி தெரியும். கடைசியில நீங்க வட்டிக்குள்ள போனாலும் சரி, இந்த துறைக்குள்ள நீங்க போனாலும் சரி, கடைசியில கடன்காரனாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில கடன் பட்டுட்டீங்கன்னாக்கா அந்த கடனை அடைக்கிறதுக்கே நாம நிறைய கடன் வாங்க வேண்டியது வரும். அப்ப குடும்பத்தை நாம எங்க கொண்டு போய் இருக்க முடியும்? அதனால கணவர் இந்த பழக்கம் உடையவராக இருந்தாலும் கூட ஒரு பெண் தன் இபாதத்தின் மூலமாக கடன் பிரச்சனைகளிலிருந்து வட்டி பிரச்சனைகளிலிருந்து குடும்பத்தை காப்பாற்றுவது ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படை கடமை. அதை சமாளிக்க முடியலையா, நீங்க அல்லாஹ் தஆலாட்ட துஆ கேட்டுக்கொண்டே இருங்க. அந்த துஆ என்ன? நம் பெரியார்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஒருவர் சகோதரிகளை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைந்த பொருளாதார வசதிகளை தர வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அசர் தொழுகைக்கு பிறகு முதல்ல 3 தடவை ஸலவாத் சொல்லிக் கொள்ளுங்கள். 101 தடவை யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், இந்த 3 திக்ரையும் சேர்த்து ஓதுங்கள். ஓதி முடித்த பிறகு மறுபடியும் 3 தடவை தரூத் ஷரீஃப் ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ கேட்டுக்கொண்டே இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்திலே நிறைந்த பரக்கத்துகளை செய்வார். அசர் நேரத்தில் ஆண்கள் ஓதுவதற்கு முடியாத சூழ்நிலை, ஏன்னா எல்லாம் ரொம்ப பிஸியான நேரம். அது வீட்டில் இருக்கின்ற சகோதரிகள், ஒரு குடும்ப தலைவி தன் குடும்பம் இன்பகரமாக கடனின்றி வாழ்வதற்குரிய ஒரு வழியை வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரி செய்ய இந்த 3 திக்ர் ஓதுங்க. ஓதி துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த பரக்கத்துகளை தருவார். அடுத்ததாக கணவன் தடுமாறுகின்ற நேரத்தில் அழகான ஆலோசனைகளை சொல்லுங்க. சில நேரங்கள்ல பாருங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு ஆண் வீட்டுல இருந்தா தன்னம்பிக்கையை கொடுங்க. உங்களால முடியுங்க, உங்க பிரச்சனைகள்லாம் அல்லாஹ் லேசாக்கி வைப்பா. அப்படி ஒரு தன்னம்பிக்கையை வீட்டை கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவண்டு வந்த போது அவர்கள் நிமிர்ந்து நிற்பதற்கு உறுதுணையாக இருந்தது ஒரு பெண்ணுதான், அன்னை ஹதீஜா அம்மையார். அந்த மாதிரி கணவன் வேலை வாய்ப்பில்லையோ, அல்லது பல்வேறு பிரச்சனைகளில் இருந்தா, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கா, எக்ஸாமுடைய டைம் வருது, மகனை கூப்பிட்டு உட்கார வைங்க. மகனே, உன்னால முடியும், படி அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். இந்த தன்னம்பிக்கையை ஒரு பெண் கொடுத்தால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டு வர முடியும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல பார்க்கிற ஆண்களுடைய வருமானம் கம்மியா இருக்கு, பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆண்களை ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் இருக்கு. நிறைய பேர் வெற்றி பெற்று வெளியில வந்து என்ன சொல்றாங்க, என்னுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்னுடைய தாய் அல்லது என்னுடைய மனைவின்னு சொல்லுவாங்க. துவண்டு கிடக்குகின்ற போது ஆண்களுக்கு பக்கபலமாக இருப்பது பெண்கள் தான் இருக்கணும். அந்த நேரம் என்ன நீ அடிச்சுட்டியா, நீ தீண்டடா நீ அப்படின்னு மனசுல வச்சா முடிஞ்சது. பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு நீங்க தைரியம் கொடுங்க. எப்ப உண்மை கபில்த்து உன்னை மனைவியாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னானோ என்னுடைய உயிர் நீ, உங்களை எப்போது நான் கணவனாக ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சொன்னீர்களோ அப்போது உங்களுடைய கணவர் உங்களுடைய உடலில் பாதி 2.5 கலந்தது நீங்கள். அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் வருகின்ற போது குடும்பம் என்று சொன்னால் கணவன் மனைவிதான். அப்ப கணவன் துவண்டு வருகின்ற போது பெண்ணும், பெண் துவண்டு இருக்கின்ற போது கணவனும் அழகான ஆறுதல் சொல்லுங்க. பாருங்க, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையை லேசாக ஆக்கியது ஒரு பெண்மணிதான். சகோதரிகளை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எப்படி பாருங்க, உம்ரா செய்யணும் சொல்லி நிறைய சஹாபாக்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. மக்காவுடைய எல்லை கிட்ட வந்தவங்க தடுக்கப்படுறாங்க.
மக்கத்து காபிர்களால். என்ன சொல்றாங்க மக்கத்து காபிர்கள், இந்த வருஷம் யாரும் மக்காவுக்குள்ள வரக்கூடாது, எல்லாம் திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் வேணா வாங்க அப்படின்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் உள்ளுக்குள்ள போகல, வரலாற்றை நான் சொல்றேன். சஹாபாக்கள் சரி சொல்லி ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. இப்ப கையெழுத்து போட்டா இஹ்ராம் கட்டி வந்துட்டாங்க, வந்தா உம்ரா எண்ணிக்கை செய்யணும், காபத்துல்லாஹ் தவாப் செய்யணும், சயீ செய்யணும், இதுதானே உம்ரா. அதுக்கப்புறம் ஹல் கட்ட பிறகுதான் இஹ்ராம் களையணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போங்க அப்படிங்கிறாங்க, சஹாபாக்கள் போக மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு இடத்துலதான் மறுத்து பேசுறது மட்டுமல்ல, மறுத்தது என்று கூட சொல்ல முடியாது. மக்காவை காண வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலில் அப்படியே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போக சொல்றாங்க, யாரும் போகல. ரசூலுல்லாஹ் நாங்க உம்ரா செஞ்சுட்டு தான் போவோம். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது? என்னங்க எப்படி சமாளிக்கிறது? வந்தவர்கள் அத்தனை பேரும் அடுத்த வருஷம் வாங்குறாங்க, ஆனா மக்காவாசிகள் வேண்டாங்கிறாங்க, சஹாபாக்கள் உம்ரா செஞ்சுதான் தீரணுங்கிறாங்க. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்களில் கணவன் தடுமாறுவான். அப்போ ஒரு பெண் அழகான ஆலோசனையை கொடுங்க, தன்னம்பிக்கையை நீங்க கொடுங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பது. ஒரு டென்ட்டுக்குள்ள போறாங்க, அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்காங்க. உம்மு சல்மா அவங்களுடைய கணவர், மனைவி. கணவருடைய அந்த முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க, முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்றைக்கு நாம் அந்த வரலாற்றை உட்கார்ந்து பேசுகிறோம் என்று சொன்னால் கியாமத் நாள் வரையும் பேசப்படும். ஒரு குடும்பத்தின் தலைவி, தன்னை சார்ந்த கணவன், தன்னை சார்ந்த பிள்ளை, தன்னுடைய குடும்பத்தை இன்பகரமாக வாழ்த்துவதற்கும் வாழ வைப்பதற்கும், அந்த குடும்பத்தை நல்ல முறையில் அழைத்து செல்வதற்கும் ஒரு பெண் தான் ஆணிவேர் என்பதற்கு இந்த வரலாறு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யாரோ சொல்லும் என்ன பிரச்சனை? இஹ்ராம் கலஞ்சிட்டு எல்லாம் மதீனாவுக்கு போங்கன்னு நான் சொல்றேன், யாரும் போக மாட்டேங்கிறாங்க, எப்படி செய்யறதுன்னு தெரியல, மக்காவுக்குள்ள அவங்களும் வர வேண்டாம்னு சொல்றாங்களே. ரசூலுல்லாஹ் இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சாதாரணமான மேட்ரு. நான் சொல்றது ஹதீஸ்ல இல்ல, சாதாரணமான மேட்ரு. ஒண்ணு வேண்டாம், நீங்க வெளியில போய் எல்லாத்துக்கு முன்னாலையும் ஹல்க் செஞ்சிருங்க, முடி எடுத்துருங்க, எடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. வெளியில போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிய களையறாங்க, எல்லாமே என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வே இஹ்ராம கலந்துட்டா இருப்பா, நாம ஏன் இஹ்ராம் கட்டி இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கலந்து வந்த வழியில திரும்பி போயிட்டாங்க, வந்த வழியில திரும்பி போயிட்டாங்க. அப்போ இவ்வளவு பெரும் பிரச்சனையை ஒரு பெண் ஈஸியாக வழிநடத்தி சென்றார்கள். அப்ப கணவனுக்கு தன் மனைவியிலே எவ்வளவு பெரும் ஆர்வம் இருக்கும், எவ்வளவு பெரும் ஆர்வம் இருக்கும். இது ஒரு பெண் நினைத்தால் முடியும். அதே மாதிரி பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை ஹராமை விட்டு பாதுகாக்கிறது, தன்னுடைய குடும்பத்தை மஸ்ஜிதுடைய தொடர்புடையவர்களாக ஆக்குவது, தன் மக்களை தீண்டாரிகளாக ஆக்குவது ஒரு பெண் நினைத்தால் முடியும். ஒரு பெண் நினைத்தால் முடியும். நீங்கள் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தது யாருங்க? அபூ ஜஹல். அவருடைய மகன் இக்ரிமா, அவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க. உஹதுல பெருமானாரை எதிர்த்து நின்றவர்கள் இக்ரிமா. கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அவங்க குடும்பமே தீனுக்கு எதிரான ஒரு குடும்பமாக இருந்தது. ஒரு கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரை வெற்றி கொண்டார்கள். அப்ப இக்ரிமா என்ன சொல்றார்? இதுவரையும் பெருமானாருக்கும் இஸ்லாத்துக்கும் எதிரியாக இருந்து எப்ப மக்கமா அவருடைய கையெடுத்து போயிருச்சோ, இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன்னு போயிடுறார். ஜித்தாவுடைய கடற்கரையில போய் அங்கிருந்து எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு. ஆனால் அவருடைய மனைவி உம்மு ஹக்கீம் அவங்க என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து முஸ்லீம் ஆயிடுறாங்க. சகோதரிகளை நன்றாக கேளுங்கள், முஸ்லீம் ஆயிடுறாங்க. முஸ்லிமான உடனே அந்த பெண் ஒரு வேண்டுகோளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வைக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் கணவரை பத்தி உங்களுக்கு தெரியும் இக்ரிமா, இந்த நிமிடம் வரை உங்களுக்கு எதிரியாகத்தான் இருந்தார், உங்களை எதிர்த்தும் போரிட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கு பயந்து இந்த நாட்டை விட்டு போக போறார். என் கணவருக்கு உயிருடைய பாதுகாப்பை கொடுங்கள் யா ரசூலல்லாஹ் அப்படின்னா ஒரு பெண் கேட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹ், போங்க உன் கணவருக்கு உயிர் பாதுகாப்பு கொடுக்கப்படும். உம்மு ஹக்கீம் தன்னுடைய கணவர் இருந்த இடத்துக்கு போறார், கடற்கரையில் இருக்கிறார் இக்ரிமா, போய் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு உயிர் பாதுகாப்பு அளித்தார், பெருமானார்னால உங்களுக்கு எந்த இடங்களும் இல்லை, நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கீங்க. இக்ரிமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலுல்லாஹ் உயிருக்கு பாதுகாப்பு தந்தேன். ஆம் தந்தேன். உடனே கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகிறார். எதுக்காக சொல்ல வரேன், ஒரு பெண் நினைத்தால் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் தொழுகையாளியாக ஆக்க முடியும், எல்லோரையும் அல்லாஹ் ரசூலுடன் இணைக்க முடியும், தன் குடும்பத்தை கடனின்றி வாழ வைக்க முடியும், கிடைத்ததை கொண்டு தன் குடும்பத்தை செலுத்த முடியும், தன்னையும் தன் குடும்பத்தையும் அல்லாஹ் ரசூலுக்கு உவப்பாக தன்னுடைய பெண் மக்களை சென்ற இடத்தில் சிறப்பாக வாழ வைக்கவும் ஒரு பெண்ணினால் முடியும். ஒரு பெண் நினைத்தால் முடியும். அல்லாஹ் இவ்வளவு பெரும் ஆற்றலை வச்சிருக்கான். அப்ப கேட்கலாம், ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி வாழணும்ங்கிறதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று சொன்னா, முதல்ல நீங்க என்ன செய்யுங்கன்னா தன்னம்பிக்கை வைங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க. யா அல்லாஹ் என் குடும்பத்தை நான் நல்ல முறையில நான் கொண்டு போறேன், நம்பிக்கை வைங்க, அல்லாஹ் தஆலாட்ட உதவி தேடுங்க. ஒரு பெண் நினைத்தால் நடக்காதது ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. வயநாடு பிரச்சனை நடந்தது இல்லையா, அந்த பாலம் அமைக்கிறதுக்கு முன்ன சூளக்கரை இந்த பக்கம், அந்த பக்கம் இன்னொரு ஊர் பேர் எனக்கு ஞாபகம் வரல, அந்த பக்கம் பாதிப்படைந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் மருந்து இருக்கு, ராணுவம் இருக்கு, பாலம் இன்னும் அமைக்கல, வெள்ளம் நிறைய போகுது, அங்க இருக்கவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கணும், அங்க இருக்கிறவங்களை காப்பாற்றணும். ஒரு கயிறை கட்டிட்டாங்க. இந்த கைத்தை பிடிச்சி யார் போறது? சகோதரிகளை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இந்த கைத்தை பிடிச்சி யார் கொண்டு போறது அப்படின்னு கேட்டாங்க. எல்லா ஆண்களும் சும்மா இருக்கிறோம். அதனால இங்க இருக்க ஜமாத்தா என்னை திட்டாதீங்க, அஜய் என்ன பெண்கள் எங்களை எல்லாம் ரொம்ப மட்டமா பண்றீங்க, அப்படித்தான் பேசணும். எப்படி எல்லா ஆண்களும் மௌனமா இருக்கிறாங்க. கூடலூரை சார்ந்த ஒரு செவிலியர் நரசு சபீனா, அந்த அம்மா, பெண்களே உங்களுக்கு எவ்வளவு ஒரு மகிடம் பாருங்க, நான் போறேன். எல்லாம் சொன்னாங்க, பெண்கள் நீங்க எப்படி போவீங்க? இல்ல என்னால முடியும், நான் போறேன். அந்த மருந்து எடுத்துட்டு ஹிஜாபுடன் தான், ஹிஜாப் இல்லாம இல்ல. இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கைத்தை பிடிச்சிட்டு போறதுனால ஹிஜாப் இல்லாம போனாங்கன்னு நினைக்காதீங்க, ஹிஜாபுடன். அப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை, அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்குது, தன்னால முடியும் நினைக்குது, போயிடுச்சு. போய் எல்லாத்தையும் காப்பாற்றி மருத்துவ உதவி செஞ்ச பிறகு பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கு பயம் இல்லையா? அந்த பெண் சொன்னது, கைத்தை பிடித்து செல்வதற்கு எனக்கு பயம் இல்லை, ஆனால் நான் பிடித்திருந்த மருத்துவ பெட்டி எங்கே கீழே விழுந்து விடுமோ என்று நான் பயந்தேன் என்று சொல்லுச்சு. அப்போ ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தையும் தன் மனைவி மக்களையும் கடனின்றி என்னால் வாழ முடியும் என்று தன்னம்பிக்கை வச்சுட்டா அல்லாஹ்வோட உதவி வரும். இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு தான் சுதந்திர தின விழால கல்பனா சாவ்லா விருது கொடுத்தாங்க. ஒன்று. இரண்டாவது, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்று என்ன செய்யணும்னா, நம் குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்கள் இடத்துல, தாதிமா இடத்துல அவங்க எப்படி குடும்பத்தை நடத்தி செல்றாங்கன்னு பாருங்க, பார்த்து அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. மூன்றாவதாக, நம்முடைய சஹாபி பெண்மணிகள் எல்லாம் எப்படி தன்னுடைய குடும்பத்தையும் இந்த தீனையும் வழிநடத்தி சென்றாங்கிற இஸ்லாமிய புக்ஸ் இருக்கும், அதை வாங்கி நிறைய படிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டு 5 நேரம் தொழுகுங்க, அல்லாஹ் தஆலாட்ட உதவி தேடுங்க. ஒரு பெண் அல்லாஹ்வுடைய முஸல்லால வந்து நின்றுட்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாசல்கள் திறந்துகிட்டே இருக்கும். நம்ம பெண்கள் தொழுகையில பொதுபோக்காக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வெண்டிபாளையம் ஜமாத்தார்கள் இந்த மாதாந்திர இந்த பெண்களுடைய பயானினால் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும்.
அதன்படி நீங்க அமல் செய்யணும். வந்தமா கலந்தமா பழைய நண்பர்கள் தோழிகளை எல்லாம் ரவுண்டா உட்கார்ந்து பேசணுமா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது டைம் பாஸ் மாதிரி ஆயிடும். இந்த ஜமாத்துல வந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சப்ஜெக்டா முடிஞ்ச அளவு உங்களுடைய குடும்பத்தை நல்ல முறையில வளர்த்துங்க. நிறைய சப்ஜெக்ட் பேசணும், டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரே ஒரு 5 விஷயம் மட்டும் பெண்களை சொல்றேன், நீங்க அமல் செய்யுங்க. அடுத்து நான் என்னைக்காவது ஹஜ்ரத் அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹஜ்ரத் நீங்க சொன்ன அந்த 5 விஷயமும் நான் செய்யறேன்னு சொல்லணும். இது 5 விஷயம் பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும். சொல்வது எளிது, செயல்படுத்துவதும் எளிது. ஆனால் பலன் இருக்குது அல்லவா, மிகப்பெரியது. அது என்ன சகோதரிகளே? யார் இந்த 5 விஷயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை துன்யாவிலும் சிறந்தவர்களாக, மறுமையிலும் சிறந்தவர்களாக, அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். அதுல 5 விஷயத்துல முதல்ல என்ன? நான் ஏற்கனவே பரக்கத்துக்கு ஒரு திக்ர் சொல்லி கொடுத்தேன். அது என்ன திக்ருங்க? யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். பிரிச்சு சொல்லக்கூடாது, சேர்த்து சொல்லணும். முன்பின் 3 ஸலவாத் செஞ்சு பாருங்க. ஆனா நம்ம ஆளுகள் எப்படி தெரியுமா, ஒரு நாள் அசல்ல உட்கார்ந்து செஞ்சுட்டா மகரிபுல லட்சம் வந்துடும். என்னங்க மகரிபுல லட்சம் வந்துடும்? எப்படி வரும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 40 நாளாவது செஞ்சாதான் அல்லாஹ் ஒரு பரக்கத்தை கொடுப்பான். கடையை திறந்த அல்லாஹ் லட்சத்தை கொட்டணும். இந்த அஜத்து துவா செஞ்சு பிரயோஜனமே இல்லை, வேற அஜத்தை கூப்பிடும். ஃபாரின் அஜத்து வந்தாலும் சரி, மக்கள் இமாமே வந்தாலும் கடையில் உட்கார்ந்து துவா ஓடலாம், உடனே அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்க மாட்டான், பொறுமையாத்தான் இருப்பான். அதனால எந்த சிரமங்களும் சரி, எந்த பரக்கத்துகளும் சரி, நிறைய செய்யத்தான் வரும். அப்ப அதுல பாருங்க 5 விஷயங்கள். எதை செய்தாலும் பிஸ்மில்லா சொல்லலாமா சகோதரிகளே? சொல்லுங்க, எதை செய்தாலும் பிஸ்மில்லா. இன்னைக்கு எல்லா வீட்லயும் பாருங்க எஃப்எம் வாங்கி கொடுத்தோம். சமையல் கட்டுல எஃப்எம் பாடிக்கிட்டே இருக்கு, டைம் பாஸ். வீட்டுல ஆண்கள் இல்லை, யாரும் இல்லை, என்ன செய்வாங்க? பாட்டு கேட்டுக்கிட்டே உலையில அரிசி வச்சா எங்க பரக்கத்து வரும்? மற்றவர்களுக்கு எப்படியோ உலையில் அரிசி இடுகின்ற போது நீங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லணும். கணவனுக்கு சாப்பாடு வைக்கும் போது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் சொல்லி, குழந்தைகளை நீங்க பள்ளிவாசல் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, அப்ப நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்க. எதை செய்தாலும் பிஸ்மில்லா. எத்தனை விஷயம் ஆச்சுங்க? 1. இரண்டாவது, எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நிறைய கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், குறைவா கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், கொடுக்காவிட்டாலும் என்ன செய்யுங்க? அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் கொடுக்கலன்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டேன், கிடைக்கிறவா போது நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான், கொடுத்ததுல பரக்கத்தை கொடுப்பான். எதை இழந்தாலும் என்னங்க? எதை இழந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை சொன்னா மௌத்தா போயிடுவாங்களே, என்னங்க இன்னா லில்லாஹ் சொன்னா மௌத்தா போயிடுவாங்கன்னு அப்படி வழங்கி வச்சிருக்கிறோம். இன்னா லில்லாஹ் என்பது ஒரு இழப்புக்கு பிறகு சொல்றது, ஒரு துன்பத்துக்கு பிறகு சொல்றது. அந்த துன்பம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய காலில் முன்னு போயிடுச்சு, இன்னா லில்லாஹ் இன்னா மௌத்துக்கு தான் சொல்லணுங்கிறது அல்ல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்ப நீங்க பாருங்க, காலையில் நேரத்தில் ஆம்பளைங்க ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. ஏன்னா தூங்கி எழுந்திருக்கிறது 9 மணிக்கு. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் பறந்துட்டு எல்லாம் ரெடியாகி ஏப்ல நாஸ்தா வச்சியா, அந்த அம்மா இவங்க குழந்தைய பாக்குறதா, இவங்களை பாக்குறதா, படாது பாடுபடும். திட்டு நம்ம அவரை திட்டிட்டு இருக்கும். எல்லாம் ரெடி ஆயிரும், சாவி இருக்காது, வண்டி சாவி அல்லது கடன் சாவி இருக்காது. எங்க உள்ள அந்த அம்மா ஒரு தடவை, இந்த அம்மா, இந்த டென்ஷன் வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதிகமா லா இலாஹா இல்லல்லாஹ். எந்த ஒரு பாவம் நிகழ்ந்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த 5 விஷயத்தை நீங்க செய்யுங்க. இந்த பயான் நடத்தியதற்கு பெரிய பிரயோஜனம் இருக்கு. அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் இன்பகரமாக அல்லாஹ் வாழ வைத்தருள்வானா. நம் வீட்டு பெண்கள் கண்ணியம் வாய்ந்தவர்களாக, குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி செல்லக்கூடியவர்களாக, நம் பிள்ளைகளை வானத்தின் நட்சத்திரங்களாக ஜொலிக்க வைக்கக்கூடியவர்களாக, நம்முடைய வருமானத்திற்கு ஏற்ப குடும்பத்தை நடத்தக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக, ஒரு கண்ணியம் நிறைந்த நிலையிலே நம் மக்களையும் நம்மையும் வழிநடத்தக்கூடிய வெற்றிகரமான சாலிஹான பெண்களாக அல்லாஹ் இஸ்லாமிய பெண்களை அனைவர்களையும் இந்த துனியாவிலும் அவர்களை ஆக்கி வைப்பதுடன் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு மறு உலகத்தில்
அல்லாஹ் உயர்ந்த ஸ்தானத்தை நம் குடும்ப பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக.